டைம் வந்து ஐ ஹேட் தி சப்போர்ட் ஆஃப் என்டையர் சொசைட்டி. 90% சப்போர்ட் இருந்துச்சு. இந்த வாட்டி 50 ஆர் பிலோன்னு தான் சொல்லுவேன். ஏன் குறைஞ்சிச்சுன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். வாட் இட் வாஸ் நாட் ரைட் லைக்டு பை எவ்ரிபடி. ஐ ரியலைஸ் சார், சார் ஐ சப்போர்ட்டட் தி ராங் பீப்புள்னு எனக்கு தெரிய வருது சார். அவசியம் இல்லை, அது பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோ பர்சனலாக எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதெல்லாம் ஒரு ஈக்குவி டிஸ்டன்ஸில் வச்சு டீல் பண்ணியிருந்துருக்கணுன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் ரொம்ப என்னோடய பர்சனல் இஷ்யூவாக எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இட் இஸ் நாட் மை பர்சனல் இஷ்யூ. எவ்ரி ஒன் ஹேட் அன் அஜெண்டா அண்ட் ஐ பிளேட் இன் தேர் ஹேண்ட்ஸ். பண்ணியிருக்கேன் சார், நான் நல்லா ரிலீஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த இவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் ஆர் எமோஷ்னலாக நான் இந்த பர்சனலாக எடுத்துருக்க வேண்டிய ஃபேமிலினா ஃபேமிலி பாலிட்டிக்ஸ்ன்றதெல்லாம் நான் பேசித்தான் ஆகணும் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டு. பர்சனலாக பேசுகிறது இது இல்லை சார், நான் அது பர்சனலாக தொட்டுருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஃபேமிலின்னு சொன்னீங்கன்னா ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் நான் பேசி தான் ஆகணும் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட். நான் ஃபேமிலி பாலிட்டிக்ஸை தொட மாட்டேன். பாலிட்டிக்ஸ் பர்சனல் ஐ ஷுட் நாட் ஹவ் டச்ட் இட் சார். நான் அதை பண்ணியிருக்கூடாது சார். நான் நம்புகிறேன். நான் பர்சனலாக பேசியிருக்கூடாது, பேசிக்கூடாது. அன்னெசரி ஒரு ஸ்லீசி கண்டென்ட்டை அவசியம் இல்லாமல் நான் கொடுத்துருக்குறேன், ஃபீட் பண்ணியிருக்கேன்ட்டு ஐ ரியலைஸ். இல்லை சார், இந்த வாட்டி அதான் நான் சப்போர்ட்டு குறைஞ்சிச்சுன்னு நான் சொன்னேன்ல. நான் அப்போ ஏன் சப்போர்ட்டு குறைஞ்சிச்சு, ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதனால சப்போர்ட்டு குறையுது. இப்போது அதே தப்பை நான் திருப்பி பண்ணேன்னா இப்போது 50 to 40% இருக்குதுன்னு சொன்னேன்ல சார் சப்போர்ட்டு. அது இன்னும் குறைஞ்சிச்சுன்னா who will help me? At least there is some help now. ஃப்யூச்சரில் ஐ ஹாவ் டு சர்வைவ் சார். எனக்கு இது ஜேர்னலிசம் தவிர வேறு தொழில் தெரியாது. என்ன, ஐ சர்வைவ். அண்ட் இந்த ஸ்லீசி கண்டென்ட்டுக்கு வர்ற சப்போர்ட்டு அண்டு ரெவென்யூ சோபர் கண்டென்ட்டுக்கு வராது, அது தெரியும் எனக்கு. பட் இருந்தாலும் ஸ்லீசி கண்டென்ட்டை கொடுத்து ஐ எம் கரப்டிங் தி சொசைட்டி அண்ட் ஃபீடிங் தம்ன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போது என்ன பண்ண போகிறேன் அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ கம் அவுட், ஐ ஹாவ் டு டூ ஜேர்னலிசம், ஐ டூ சோபர் ஜேர்னலிசம். இல்லை சார், போன டைம்லாம் பர்சனல் அட்டாக் பற்றி நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கான தேவையை ஏற்படலையே. இல்லையா, உங்களுக்கு தெரியும்ல, கண்டென்ட் கேஸுக்கு உள்ளே போகிறேன். கண்டென்ட் கேஸுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்தவன் தான் எனக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் நான் அந்த எலிவேஷன்லேருந்து எதுவுமே யோசிக்காமல் ஒரு ஜெட் வேகத்தில் போயிட்டே இருக்கிறேன். அதில் இந்த பர்சனல் கண்டென்ட்டு, இப்போ இந்த பர்சனல் மெட்டீரியல் இதெல்லாம் எடுத்து நான் பேசியிருக்கிறேன். பேசிட்டு இந்த பர்சனல் கண்டென்ட் பேசுறதுனால தான் இந்த சிக்கல் வந்திருக்குன்ட்டு எனக்கு தெரியுது. இப்போ தானே ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. இல்லை சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது போன வாட்டி நான் போனப்போ 90% சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து 50 ஆர் பிலோ இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இப்போ நான் 2 இடத்துல அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கேன். சிஎம்எம் கோர்ட்டில் இந்த யூடியூப் மேட்ருக்கு எஃப்ஐஆருக்கு ரிமாண்டுக்கு வரும்போது சிஎம்எம் கோர்ட்டில் அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் பெயில் கொடுத்தாரு. அவர், ஏன் சார் உங்களுக்கு இதே வேலையா சார், உங்களுக்கு திருப்பி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இமீடியட்டாக நான் சொல்லிட்டேன். நான் மனசுலேருந்து தான் சொன்னேன், நான் ஆர்டிஃபிஷியலாக சொல்லலை, மனசுலேருந்து சொன்னேன். சொல்லிவிட்டு ஐ டூ ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிசம்னு சிஎம்எம் கோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கேன். 1. 2, ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணால் அந்த ஹேபியஸ் கார்பஸ் குண்டாஸ் பர்சியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அங்கே வந்து நான் இந்த விமன் போலீஸ் பற்றி பேசுனது அண்டு மற்ற இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஐ ஷுட் நாட் ஹவ் யூஸ் தோஸ் வேர்ட்ஸ் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு அங்கேயும் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் எகெயின் நீங்கள் சொன்னீங்களே வெளியில் வந்து கேட்டேன்னா நீங்கள் இது தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ திருப்பி நீ இதை தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த உடனே நீங்கள் சொல்லிட்டு சொன்னீங்க. அப்போது திருப்பி கேசஸ் வந்துச்சுன்னா திருப்பி ஜுடிஷியரி தானே நீங்கள் போகணும். அப்போ இந்த 2 அஃபிடவிட்டும் வெல்கம். அது மட்டும் இல்லாமல் கெட்டிங் ஓல்டு இன்னும் நான் 33ல் ஜெயிலுக்கு போனதுக்கும் 48ல் ஜெயிலுக்கு போனதுக்கும் there is a huge difference. I want to settle down. நான் சொல்கிறேன், வேறு என்ன சார் நான் இன்னும் ப்ரூவ் பண்ணுறது என்ன சார் சொல்ல முடியும்? இப்படி கேட்டிங்க, சொல்லிட்டேன். I want to settle down. எனக்கு
நான் இன் ஹைண்ட் சைட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி ஹேஸ் அ குட் பர்சனல் லைஃப். கரெக்டுங்களா? நான் மட்டும் ஏன் சஃபர் பண்ணுறேன்? யாருக்காக சஃபர் ஆகுறேன்? அண்டு இந்த புவர் பர்சனல் லைஃபு இஸ் ஃபீடிங் மை ரெக்லெஸ்னஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். புரியுதுங்களா? இப்போ ஒரு 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 நல்ல பர்சனல் லைஃப் இருந்துச்சுன்னா பீப்புள் வில் திங்க், ஓகேவா, திருப்பி போய் சிக்கல் எழுதிருக்கக்கூடாது, அவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்ற இந்த இது வரும். அது இல்லாதனால தான் இந்த வேலை பண்ணுறேன் நான். அதனால் இட் ஷுட் நாட் ஹேப்பன் அப்படின்றதுல நான் உறுதியாக நம்புகிறேன். அண்டு உங்களுக்கு ஏன் இது நடந்துச்சுன்னு இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறதுக்கு நேரம் கிடச்சிருக்குல்ல. இப்போது இந்த ஒரு 2 மாதமாக யோசிச்சு பார்த்தப்போ நான் இப்போ சொன்னேன்ல பர்சனல் லைஃப் எனக்கு இதாக இல்லைன்ட்டு. என்னை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் நல்லா இருக்கும். அந்த பர்சனல் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்க பர்சனல் லைஃப் நல்லா புரியுது. பர்சனல் லைஃப் அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்குது. என் பர்சனல் லைஃப் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சரி இவன் ஒருத்தருக்கு நான் இவன்ட்ட சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அஜெண்டாவுக்கு அவங்க பர்சனல் ஸ்கோர் செட்டில் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரியுது. அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நான் வில்லிங்காக என்ன அலோவ் பண்ணியிருக்கேன். அதையும் சொல்கிறேன். ஒன்றும் எங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணி கழுத்தில் கத்தியை வச்சுலாம் என்ன ஒன்றும் யாரும் பண்ணலை. சரி, அவங்க சொல்கிறது அவங்க என்னை யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் வில்லிங்காக நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அதை நான் அலோவ் பண்ணணும் இனிமேல் இல்லை? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது, காரணத்தோடு பண்ணிகிட்ருக்காங்க. எந்த அஜெண்டும் இல்லாமல் நான் ஏன் பண்ணது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜேர்னலிசம்னா பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். கஷ்டப்படணும், ரெவென்யூ குறையும், சஸ்டெயின் ஆகணும். பட் தட் இஸ் தி ஒன்லி வே அவுட்டுன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். மாறி தான் ஆக வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் சார் நான்.